இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் தங்களுடைய பாவங்களினாலும் விசுவாசம் மறுதலிப்பினாலும், அதாவது பின்மாற்றத்தினாலும் தேவனை புறக்கணிக்கும் தேவ ஜனத்தின் மேல வரப்போகிற பயங்கரமான அழிவை குறித்து இந்த அதிகாரம் கூறுகிறதாக இருக்கிறது. தேவனை புறக்கணிப்பது எத்தகைய தீமை என்று, கசப்பானதென்றும் கற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி எரேமியா 2:19 நாம் பார்த்தபடி அத்தனையான கொடுமையான காரியங்களை தங்களுடைய பாவங்களினால, விசுவாச மறுதலிப்பினால, பின்மாற்றத்தினால அவர்கள் அனுபவிக்க நேரிடும் என்கிறதை எச்சரிப்பாக இங்கே எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நாம் பார்க்க முடியும். மீண்டும் மனம் திரும்பும்படியான ஒரு அழைப்பானது வசனம் 1-4 வரை கொடுக்கப்படுகிறது. 14 அதே அழைப்பு கொடுக்கப்படுகிறது. 14ஆம் வசனத்திலும் 2வது வடக்கே இருந்து இந்த அழிவானது ஆரம்பிக்கிறது. அது எப்படிப்பட்ட உருவங்களாக ஒப்பிடப்பட்டுள்ளது என்பதையும், இந்த மிகப்பெரிய அழிவினால யாருக்கெல்லாம் வேதனை என்கிற காரியத்தை 19ஆம் வசனத்திலும், யுத்தத்திற்கு பின்பாக இந்த யூதாவினுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலையாய் இருக்கும் என்கிற காரியத்தையும் சொல்லி இங்கே எரேமியா முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல் வசனத்திலிருந்து தொடங்குகிறார். நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்துல திரும்பு. யாரையும் பலவந்தம் பண்ணி ஆண்டவர் அழைக்கிறதில்லை. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள், அவ்வளவுதான். நம்ம தான் வாலண்டியரா எழும்பி, தகப்பனே நான் உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லி நம்ம தான் எழும்பி போனோம். உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று நீ அகற்றி விட்டா நீ அலைந்து திரிய மாட்ட. உண்மையோட, நியாயத்தோட, நீதியோட நீ வாழணும். உன்னுடைய இருதயமாகிய கடின அந்த தரிசு நிலம் போன்ற இருதயத்தை நீ பண்படுத்தணும். உன் கிரியைகள், பொல்லாப்புகள் எல்லாவற்றையும் நீ அகற்றலன்னு சொன்னா என் அக்கினி, என் உக்கிரகம் அக்கினியை போல எழும்பி அவிப்பார் இல்லாம உன்னை அழிச்சிரும் என்று சொல்லியும், கர்த்தருக்கென்று விருத்த சேதனம் பண்ணுகிறது எப்படிப்பட்ட உடன்படிக்கையோ அதே போல இருதயத்தினுடைய நுனித்தோலை நீக்கி போடுங்கள், அதாவது இருதயத்தில் உள்ள தீமைகள் யாவற்றையும் அகற்ற வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 14ஆம் வசனத்திலேயும், எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. இங்கே இருதயத்தில் உள்ள நுனித்தோலை நீக்கி போடு, தீமைய நீ நீக்கி போட்டு நீ சொல்லுகிற ஆண்டவர் உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும் என்று சொல்லுகிறார். அதாவது பிற நாட்டினரோடு, குறிப்பாக எகிப்தியரோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை இது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக இத்தனை பாவங்களையும் செய்கிற அந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதாவது 8ஆம் வசனத்துல, நீங்க துக்கம் மற்றும் துயர காலங்களில் அணியப்படும் அந்த ஆடையினால அந்த ரெட்டை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கான அந்த அழிவானது வடக்கே இருந்து அது வரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் நாட்களில இஸ்ரவேல் தேசமும் யூதா தேசமும் அனுபவித்த அநேக அழிவுகள் எல்லாமே, அதாவது அசீரியா, எகிப்து, பாபிலோன் ஆகிய நாடுகளை குறிக்கிற இந்த நாடுகள் எல்லாமே வடக்கே இருந்துதான், வடபகுதியில் இருந்துதான் வந்து எருசலேமையும் யூதேயாவையும் இஸ்ரவேலையும் அழித்தது. அதே போல ஒரு தீய செயல்தான் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது என்கிற காரியத்தை குறித்து இங்கே எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். முதலில் மீண்டும் மனம் திரும்பும்படியாக அழைக்கிறார். வடக்கே இருந்து அழிவு வருகிறது என்று சொல்லப்படுகிறத, எருசலேமுக்கு வடக்கே 20 மைல் தொலைவில் உள்ள மலைகளின் வடகோதி பகுதியான தானில் இருந்துதான் தாக்குதலினுடைய துர்ச்செய்தி உங்களுக்கு வரப்போகிறது என்று சொல்லி 15ஆம் வசனத்தில் அதை சொல்லி ஒவ்வொரு காரியத்தையாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அழிவுகள் வரும் என்று சொன்னால் பொல்லாப்பாக வரும், மகா சங்காரமாக வரும். சிங்கத்தை போல நேபுகாத் நேச்சார் எழும்பி வருவாரு. வனாந்தரத்திலிருந்து வருகிற ஒரு தீ காற்று போல அவைகள் உங்க மேல வரும்.
13ஆம் வசனத்துல எலும்பி வரும் மேகத்தை போல வரும், ரதங்கள் பெருங்காற்றை போல, குதிரைகள் கழுகுகளின் வேகத்தை போலலாம் உங்க மேல அது வரும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். 11வது வசனம் 12வது வசனங்களில் தீக்காற்று என்று சொல்லப்படுத தானியங்களையும் உமியையும் பிரிப்பதற்கு விவசாயிகள் குறிப்பிட்ட முறையை கையாளக்கூடியவர்களாக அந்த நாட்களில் இருந்தார்கள். அவற்றை காற்றில் வீசும்போது எளிய உமியானது அது காற்றில் வெயிட்லெஸ்ஸா இருக்கிறது அடித்து செல்லப்பட்டுரும். கனமான தானியங்கள் பூமியில விழும், பின்பு அவைகள் சேகரிக்கப்படும். அதுபோலதான் ஆண்டவரால் அனுப்பப்படுகிற தீய காற்றானது யாரெல்லாம் கோதுமை மணியா இருக்கிறாங்களோ அவங்க தப்பிக்கொள்வாங்க, மீறி அனைத்தையும் அள்ளி சென்று விடும் என்று இங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். வடக்கே இருந்து அழிவு, அவைகள் பொல்லாப்பாக மகா சங்காரமாக ஒரு சிங்கத்தை போல நேபுகாத்நேச்சார் எழும்பி வந்து வனாந்திரத்தில் வந்து வருகிற ஒரு தீக்காற்று போல, ஒரு எழும்பி வருகிற மேகத்தை போல, அவைகள் ரதங்கள் பெருங்காற்று போல, குதிரைகள் கழுகுகளின் வேகத்தை போல வந்து உங்களை முழுமையாக அழித்துவிடும் என்கிற காரியத்தை குறித்து, அழிவை குறித்து 2வது பகுதியாகவும் 3வது பகுதியிலே இதுல யார் யாருக்கெல்லாம் வேதனை என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 19ஆம் வசனத்துல என் குடல்களே நோகுகிறது, என் உள்ளம் வேதனைப்படுகிறது, என் இருதயம் என்னில் கதறுகிறது, நான் பேசாமல் அமர்ந்திருக்க கூடாது, என் ஆத்துமாவே எக்காலத்தின் சத்தத்தையும் யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பையும் கேட்டாயே என்று சொல்லி கிமு 588 இருந்து 586 வரையிலும் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் இப்படிப்பட்ட யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய கூக்குரல், மிகப்பெரிய நோவு, மிகப்பெரிய வேதனை ஜனங்களின் மத்தியில் உண்டாகி கொண்டிருக்கிறது. அதை கண்கூடாக பார்க்கிற அவனுடைய வேதனைகளை அவன் சொல்லுகிறான். என் குடல்களே நோகுகிறது. இது அவரை குறித்தும் ஆண்டவரை குறித்தும் அவர்கள் படுகிற வேதனையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த யுத்தத்தின் மூலமாக தீர்க்கதரிசி மாத்திரம் வேதனையை அனுபவிக்கவில்லை, ஆண்டவரும் வேதனையை அனுபவிக்கிறவராக, தம்முடைய வேதனையை கட்டுப்படுத்த முடியாதவராக அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து பேசுகிறார், என் ஆத்துமாவே எக்காலத்தின் சத்தத்தையும் யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பையும் கேட்டாயே, நாசத்துக்கு மேல் நாசம் வருகிறதாக கூறப்படுகிறது, தேசமெல்லாம் பாழாகிறது, அசுப்பிலே என் கூடாரங்களும் ஒரு நிமிஷத்திலே என் திரைகளும் பாழாக்கப்பட்டது. அசுப்பிலே என்பது ஒரு நொடி பொழுதிலே என் கூடாரங்களும் ஒரு நிமிஷத்திலே என் திரைகளும் பாழாக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவரும் வேதனைப்படுகிறார். அதிலே அடிபாடுபடுகிற ஜனங்களும் அத்தனை வேதனையை அனுபவிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஒரு மனிதன் தான் பாவம் செய்யும் பொழுது, அவன் தண்டனையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவன் அடைகிற அந்த நியாய தண்டனையை குறித்து ஆண்டவரும் அத்தனையாக வேதனைப்படக்கூடியவராக இருக்கிறார். இருந்த போதிலும் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறபடியினாலே, அவர் நியாயத்தை செய்ய வேண்டியது இருக்கிறபடியினாலே, அந்த நியாயத்தை நிறைவேற்றும்படியாக தன்னை அடக்கி கொண்டு அவர் இருக்கிறார். ஆனால் அவருடைய புலம்புதல்கள் எப்படியாக இருக்கிறது? அசுப்பிலே என் கூடாரங்களும் ஒரு நிமிஷத்துல என் திரைகளும் பாழாக்கப்படுகிறது என்று சொல்லி வேதனைப்படக்கூடியவராக இருக்கிறார். இந்த வேதனைகளுக்கு பிறவாக அந்த தேசமானது எப்படி காணப்பட்டது என்று சொல்லி அங்கே அருமையாக தீர்க்கன் சொல்லுகிறார். 23ஆம் வசனத்துல இந்த பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன, எல்லா குன்றுகளும் அசைந்தன என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது மனுஷன் இல்லை, ஆகாசத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயின என்று சொல்லி, பின்னும் நான் பார்க்கும் பொழுது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலமும் வனாந்தரமாயிற்று, அதன் பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போயின, தேசமெல்லாம் பாழாய்ப்போம், ஆயிலும் சர்வ சங்காரம் செய்யேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நிமித்தம் பூமி புலம்பும், உயர இருக்கிற வானங்கள் கருத்து போம். நான் அதை சொன்னேன், அதை நிர்ணயம் பண்ணினேன், திட்டம் பண்ணினேன், நான் மனஸ்தாபப்படுவதும் இல்லை, நான் அதை விட்டு திரும்புவதும் இல்லை என்று சொல்லி இங்கே காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த திருக்காட்சியினுடைய காரியமானது வரலாற்றினுடைய தலைகீழ் நிலையை நமக்கு காட்டுகிறது.
உலகினை உயிரற்றதாகவும் ஒளியற்றதாகவும் எரேமியா காண்கிறாரே. இது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. நேர்த்தியாக சிருஷ்டிக்கப்பட்ட வானத்தையும் பூமியையும் சத்துருவானவன் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாற்றினது போல, இங்கே நேபுகாத் நேச்சாரினால எருசலேமும் யூதேயா பட்டணங்களும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக மாற்றப்பட்டு இருளும் அழிவும் கர்த்தரின் நியாய தீர்ப்பினுடைய அடையாளங்களாக பிற தீர்க்க தரிசன உரைகளால் பயன்படுத்தப்பட்ட காரியங்களும் இங்கே நிறைவேறி தீர்ந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 1-3 சொல்லப்படுது. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 18-20, செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14-18 வரை இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு அவைகள் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். பாலாய் போகிலும் ஆகி சர்வ சங்காரம் செய்யேன். இந்த காரியங்களை தேவன் தப்பினவர்களை பாதுகாக்கிற காரியங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். அழிவுக்கு முன்பாக, அதாவது 30ஆம் வசனத்துல, தம்மை காண வருகிறவர்களுக்கு அழகாக காண்பிக்க உடைபிடித்து கொள்ளுகிற பெண்ணுக்கு ஒப்பாக எருசலேம் இருந்தது. ஆனால் அவர்களோ எருசலேமை அழிப்பார்கள். அது நல்லா தன்னை காட்டி அலங்கரித்து காண்பிக்கிறதற்கு இருக்கிறது போல எருசலேம் இருக்கிறது. அவளுடைய அழகை பார்க்காதபடி எருசலேமை அழித்து போடுவார்கள் என்று சொல்லி 30ஆம் வசனத்திலும் அங்கே எரேமியா இந்த காரியங்களை குறித்து சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய அழிவானது ஆதி நாட்களில் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த ஆண்டவர் சத்துருவை கீழே தள்ளின பொழுது அது பூமியை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாற்றினது போல யூதா பட்டணங்களையும் எருசலேமையும் சியோனையும் இப்படியாக நேபுகாத் நேச்சார் வடக்கே இருந்து படையெடுத்து வந்து அவன் மாற்றி விடுவான். அதற்கு காரணம் என்ன? அவர்கள் தங்களுடைய அக்கிரம நினைவுகளினால திரும்பல, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்பி வரல, பொய்யான தீர்க்க தரிசனங்களை நம்பி அவர்கள் சமாதானம் சமாதானம்னு சொன்ன அந்த காரியங்களை கேட்டுட்டு மனம் திரும்பாம போனபடினால இவ்வளவு பெரிய அழிவுகளை அவர்கள் சந்திக்க நேர்ந்தது என்று சொல்லி எரேமியா தன்னுடைய பாரத்தையும் ஆண்டவருடைய பாரத்தையும் அந்த வேதனையில மக்கள் படுகிற வேதனையையும் அவன் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு நேராக இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. கடைசி நாட்களில கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக என்று சொல்லப்படுத. ஆனால் இன்றைக்கு அநேக இடங்களில் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் நமக்கு சமாதானங்கள் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சபிக்கம் இருக்கும், பூமி இப்படியாக கட்டப்படும், ஆசீர்வதிக்கப்படும் என்றுதான் இன்னைக்கு சொல்லப்படுகிறது. சமாதானம் சமாதானம் என்றே போதிக்கப்படுகிறபடினால மக்கள் தங்களை முழுமையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க முடியாதபடி காலங்கள் தள்ளிக்கொண்டே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த கொடுமையான நாட்களை திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்ட இந்த அழிவுகளை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தினோம் என்று சொன்னா, சடிதியில மிகப்பெரிய ஒரு அழிவு வந்துச்சுன்னா என்னுடைய நிலைமை என்னாகும் என்று சொல்லி நாம் நினைத்து மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இருக்கும். அன்றைக்கு யூதர்கள் வாழ்ந்த நாட்களில இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது எருசலேமின் அழிவை ஆவிக்குரிய கண்களினால கண்டு, எருசலேமே எருசலேமே, கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் உன்னை எத்தனை தரமோ சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், ஆனாலும் உனக்கு மனதில்லாமற் போயிற்று, உன் சத்துருக்கள் உன்னை சூழ உன்னை அவர்கள் பாளையமிட்டு உன்னை அழித்து போடுகிற நாட்கள் வரும் என்று ஆண்டவர் சொன்னாரே. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நாட்களுக்கு நேராகத்தான் சத்துருவானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து கிரியை செய்கிற நாட்களிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அக்கிரமத்தின் நினைவுகளினால, நம்முடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பாத காரியத்தின் நிமித்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நியாய தண்டனை நம்ம மேல வந்து நம்மை அழிப்பதற்கு முன்பாக இன்றைய சத்தத்தை கேட்டோம் என்று சொன்னால் உண்மையாக நம்முடைய இருதயத்தை கழுவும்படியாக, நம்முடைய இருதயத்தை தீங்கர கழுவி பொல்லாப்பு நீங்க கழுவி நம்முடைய இருதயத்தை கிழித்து அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக எப்படி ஒரு தீக்காற்றானது அது கடந்து செல்லும் பொழுது கோதுமை மணிகளை விட்டுட்டு பதற அடிச்சுட்டு போகுதோ, அதே போல நம்மை விட்டு விட்டு பதர்களை மாத்திரம் அது அடித்து கொண்டு போய்விடும். நம்ம காக்கப்பட்டு விடுவோம். தூற்று கூட அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாக விளக்கி அவர் கோதுமைகளை தன்னுடைய
அந்த கூடையில சேர்ப்பார். பதரையோ அழியாத அக்கினியினால் அவர் சுட்டெரிப்பார். அந்த கோதுமை மணிகளாக அவருடைய கரத்தில் சேர்க்க ஒப்பு கொடுக்கப்படுகிறதற்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.